மதுரையில இருந்து வந்திருக்கோம்ண்ணே. மதுரையில இருந்து? ஆமாண்ணே. சரி, இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் பிளான் பண்ணி வந்தீங்க? நம்ம ஒரு 10 குட்டி வாங்குவோம்ண்ணே. சரி, எவ்வளவு குட்டி வாங்கியிருக்கு? 4 குட்டி வாங்கியிருக்கோம்ண்ணே. 4 வாங்கியிருக்கீங்க. 4 வசவசமான வாங்கியிருக்கீங்க. ஆமாண்ணே. இந்த குட்டியை பத்தி சொல்லுங்க. இந்த கடை 4 பல்லு. சரி. அந்த கடை 2 பல்லுக்கு பல்லு விழுந்திருக்கு. 50 ரூபா சொன்னாங்க. ரெண்டையும் சேர்த்து? ஆமா, 50 ரூபா சொன்னாங்க. நாங்க 38 ரூபான்னு வாங்கியிருக்கோம். முத கேள்வி எப்படி வச்சிய? எவ்வளோண்ணே? முத கேள்வி 35 ரூபாய் கேட்டோம். சரி, அவங்க தரல. ஆமா, அந்த 38 ரூபான்னு முடிஞ்சிருக்கு. 38,000. ஆமா. சரி, பல்லுலாம் எப்படி இருக்கு? அது 4 பல்லுக்கு பல்லு விழுந்திருக்கு, அது 2 பல்லுக்கு பல்லு விழுந்திருக்கு. எலசு தான் அப்போ? ஆமா, எலசு தான். சரி, என்ன தேவைக்காக போகுது? ஆமா, ஆட்டுல இருந்து எடுத்து நம்ம கை வளர்ப்பாங்க. சின்னதா இருந்ததுல வளர்ப்பாங்க முட்டுக்கலாம். இல்ல, திருத்திடலாம். பழகிருமா பக்கத்துல? ஆமா, இன்னும் ஒரு மாடே திருத்திடும், ஆடை திருத்தம். தீபாவளி விற்பனை எப்படி இருக்கு? தீபாவளி அவ்வளவு ஒண்ணு விறுவிறுப்பு இல்லண்ணே. விறுவிறுப்பு இல்லைன்னா குட்டிகள் வரத்து இல்லையா? இல்ல விலை வரத்து இருக்குண்ணே. வாங்க ஆள் இல்ல. எனக்கு பாருங்க, வாங்க ஆள் இல்ல. 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 10 ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டேங்க. வளர்ப்பு குட்டிகள் வாங்க ஆள் இல்லையா? கறி குட்டிகள் வாங்க இல்லையா? வளர்ப்பு குட்டி வாங்கல, சுமாரா தான் இருக்குங்க. சுமாராதான். மழை வேற கடுத்துட்டு 2-3 நாளா. ஆமா. சரி, இதெல்லாம் எல்லாம் கிடா குட்டி தானா? பூரா கிடா குட்டி தானே. இதெல்லாம் ஜோடி என்ன விலையில கிடக்கு? ஜோடி என்ன வாங்கின விலைக்கு வந்தாலும் கொடுத்துருவேனே. வாங்கின விலைக்கு வந்தாலும் கொடுத்துடலாம். ஆமா, 10 ரூபா ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன். 10க்கு கொடுத்துடலாம் ஜோடி. ஆமா, ஜோடி 10க்கே கொடுத்துடலாங்க. ஆமாண்ணே. ஆமா, நீங்க ஜனவரியில இந்த குட்டியை வாங்கினீங்கன்னா 12 ரூபா ஆயிரும். 12 ரூபாய்க்கு வாங்க முடியாது. இன்னைக்கு நேரமா அப்படி இருக்கு. ஆமா ஆமா, இந்த மழை சீசன்ல இல்ல. ஆமா, ஷெட்டு கிட்டு நல்ல பக்காவா இருக்கிறவங்க இந்த நேரம் குட்டியை வாங்கி சேர்த்துக்கலாம். ஆமா, திறமை இருக்கிறவங்க. குட்டி நல்ல குட்டி பாருங்கண்ணே. இது என்னது? கொம்பு இல்லாதது? இது 2 புருவ குட்டிண்ணே. 2 புருவை. ஆமாண்ணே. நல்லா இருக்கு, புருவே நல்லா இருக்க. அப்ப தீபாவளி விற்பனை கொஞ்சம் களை கட்டல. நாளைக்கு நாளும் எப்படி இருக்கும்? நாளைக்கு இன்னைக்கே பாத்துக்கிறோம். சந்தைக்கு வந்ததுல இன்னைக்கு நல்ல முரட்டு கொம்பு, கரும்பொட்டு, நல்ல அசை போட்டுட்டு இருக்கு. நல்ல இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கடா இருக்கும்? இதெல்லாம் இது ஒரு 3 வருஷத்துக்கு கடை. 3 வருஷத்துக்கு கடா. பல்லு 6 பல்லு. 6 பல்லு, 3 வருஷத்துக்கு கடா, கரும்பொட்டு. ஒரு 3 நேரம் கொம்பு உருவிருப்பியானே? ஆமா. வாங்கிருக்கீங்களா வித்திருக்கீங்களா? விற்கத்தான் கொண்டு வந்திருக்கோம். விற்க கொண்டு வந்திருக்கீங்க. இதே மாதிரி எத்தனை கொண்டு வந்தீங்க? நான் ஒரு 10 கொண்டு வந்தேன். 10ல இருந்து 1 தான் இருக்கு. மத்தெல்லாம் கொடுத்தாச்சா? தீபாவளி விற்பனை அப்ப பரவாயில்லையா? அப்போ சுமாரா தான். அவ்வளவு ஒன்றும் விறுவிறுப்பு இல்லை. விறுவிறுப்பு இல்லை. ஆனா 9 கிடா வித்தாச்சு. சரி, ரைட். இது என்ன சொல்றீங்க? இது சொல்ற விலை நான் 20 ரூபா சொல்றேன். 15,000 கேட்காங்க. சொல்ற விலை 20, கேட்ட விலை 15. குடுக்குற விலை நடுவுல ஒண்ணு சொல்லுங்க. நடுவுல என்ன? அதான் சொல்லியாச்சு. 15. இன்னும் விலை வந்தா கொடுத்துடலாம் அப்படின்னா நான் ஒரு 18 ரூபா கொடுக்கணுமா? 18 ரூபான்னா கையில கொடுத்துடலாம். வாங்குறவங்களுக்கு இட மதிப்பு நிற்குமா? எப்படி இட மதிப்பு என்ன நிற்கும்? 20 கிலோ இருக்கும். 20 கிலோ கறி. 20 கிலோ கறி நிற்குமாங்க. நல்லா இருக்கு. ஆட்டுக்கும் போட்டுக்கலாமா? ஆமா, ஆட்டுக்கு நல்ல இடம் இல்ல. ஆட்டுக்கும் போட்டுக்கலாம். தீபாவளி விற்பனை அப்போ சுமார் தான். உங்களுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கவில்லை. ஆனா சொல்லுங்க, தீபாவளி வரத்து விற்பனை விலை எப்படி இருக்கு? தீபாவளிக்கு வரத்து கம்மி. இந்த வட்டம் ஆடு போன வருஷம் இந்த தீபாவளிக்காரி இந்த வட்டம் ஆடு ரொம்ப கம்மி. வைத்தியை கூட வரல. ஆனா விலை நல்லா கூடுதல் இருக்கு. நீங்க எவ்வளவு குட்டிகள் வாங்கணும் வந்தீங்க? நான் 100 ஆடு வாங்க வந்தேன். வெறும் 40 வாங்கியிருக்கேன். 40 தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு வாங்க முடியல. விலை அமையல. அப்போ விலை அமையல, அதனால வாங்க முடியல. ஒரு 40 மட்டும் அப்படி வாங்கிட்டு இந்த அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். இன்னும் ஆடு வாங்க முடியல. ஜோடி 10,000. எல்லாமே கடா குட்டி. எந்த ஊர்ல இருந்துக்கா வரீங்க? கோயில்பட்டி பக்கம் மந்தித்தோப்பு. மந்தித்தோப்புல இருந்து வரீங்க. இதெல்லாம் எப்படி எத்தனை மாசம் வளர்ப்பு? இது 3-3.5 மாசம் வளர்க்கும். அதோட சேல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் வாங்குவீங்க? ஆமா, வாங்குவீங்க. 3 மாசம் 4 மாசம் வளர்த்து அப்படி 30 வெட்டி 40 வெட்டி வாங்குவோம். வளர்த்து 3 மாசத்துல கொடுத்துருவோம். விற்பனை யாருக்கு பண்றீங்க? கறிக்கடைக்காரங்களுக்கா? இல்ல, உள்ளூர் வியாபாரி வருவாங்க. வியாபாரிகள் வந்து ஏதாவது லாபம் கிடைக்கும்? ஏன்னா கை தீவனம் போட்டு வளர்ப்பீங்க. குட்டி பழுதடையாம இருந்தா கிடைக்கும். ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா மாசம்? கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு எப்படி இருக்கு விலைவாசிலாம்? எப்படி இருக்கு? அளவு ஜாஸ்தியா தான் சொல்றாங்க. நம்ம தான் பேரம் பேசணும். தம்பி, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? மதுரையில இருந்து வரேன். சரி, எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? எப்படி? ஒரு 4 கொண்டாந்து 2 வித்துட்டு 2 இருக்கு. 2 தான் இருக்கு. ஆமா, சுத்தமான கருப்பு செம்மறி கிடா. கருப்பு. இதுல பல்லு எப்படி இருக்கு? ஒன்னு 2 பல்லு, இன்னொரு 4 பல்லு. இதுல எப்ப வாங்கி வளர்த்தது? எங்க வாங்கினது? இது நம்ம தூத்துக்குடியில லோக்கல்ல ஆட்டுல வாங்கினதுதான். சரி, விற்க கொண்டாந்து. எத்தனை வருஷம் இது? ஏதா 1 வருஷம் கட்டி. 1 வருஷம் கட்டி. ஒன்னு 2 பல்லு, ஒன்னு 4 பல்லு. 2, 4. சொல்ற விலை என்னன்னா 35 ரூபா சொல்றேன்.
ஒண்ணா ரெண்டு சேர்த்தா? 2 கடாய் 35 ரூபா ரெண்டு சேர்த்து 35 சொல்ற விலை. ஆமா. கேள்வி எதுவும் வந்துச்சா? ஆமா. எவ்வளவு வரைக்கும்? 28 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 28 ரெண்டையும் சேர்த்து 33. இன்னொரு விலை கொடுக்குற 33 ரூபானா கொடுத்துருவேன். 33ன்னா கொடுக்கலாம். வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குமா? இடம் நிக்குமா? இடம் நிக்கும். ரெண்டு சேர்த்து எத்தனை கிலோ இருக்கும்? 2 சேர்த்து ஒரு 40 கிலோ வரும். 40 கிலோ வாங்குறவங்களுக்கு இடம் நிக்கும். ஆமா. தீபாவளி விற்பனை. ஆமா, தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை அந்த அளவு ஒண்ணும் இல்ல. எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஆமா, இல்ல, விட்டாம தான் கிடக்கு. குட்டி விற்கத்தான் கொண்டு வந்து. விற்க எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 5 குட்டி. எல்லாம் உங்க பண்ணையில உள்ளதா எப்படி? எங்க பண்ணையில உள்ளது. எவ்வளவு ஆடுகள் வச்சிருக்கீங்க? நாங்க 500 ஆடு இருக்கு. 500 ஆடு இருக்கு. அதுல வர்ற குட்டியை நேரடியா கிடைக்கிற நேரம் கொண்டு வந்துருவீங்க. இது பொட்டையா கடாவா? கொட்டை. கொட்டை குட்டி புருவை. 1 மாசம் இருக்குமா? அதுக்கு கீழே தான் இருக்குமா? 1 மாசத்துக்கு கீழே தான் இருக்கு. இதெல்லாம் என்ன சொன்னீங்க? புருவையா? 3000 சொன்னோம். 3000 சொன்னீங்க. முடிஞ்சதா? முடியலையா? முடியல. இன்னும் விலை வந்தா கையில கொடுத்துருவேன் அப்படின்னா 2000 வந்தா கொடுத்துருவோம். 2000 வந்தால் கையில கொடுத்துடலாம். புருவை வளர்த்தாலும் நமக்கு லாபம் தானா? அதே 6000 கிலோ இல்லைன்னா நல்லா வளர்த்தா 10,000க்கு விற்கும். விற்கலாம். ஒரு 10,000 வரணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? 10,000 வரணும்னா 6 மாசம் ஆகும். 6 மாசம். 6 மாசத்துல வளர்ப்பு நல்லா வளர்த்தா ஆட்டுல நடந்தா 1 வருஷம் ஆகும். நம்ம வீட்டுல கையறை போட்டு வளர்த்தா ஒரு 6 மாசத்துல ஒரு 10,000க்கு சேல் பண்ணலாம். ஆனா நம்ம வந்து இப்போ தீபாவளி பர்ச்சேஸுக்கு ராஜஸ்தான் புஷ்கர்ல இருந்து இறக்கணும்னே. சரி. 60 குட்டி இறக்கணும்னே. மதுரையில வரும்போது 25 குட்டி இறக்கிட்டோம். மிச்சம் இருக்கிற குட்டியை இப்போ எட்டயபுரம் சந்தையில ஜோடி 18 ரூபாய்க்குன்னு விட்டுருக்கோண்ணே. கொடுத்துட்டோம்ண்ணே. சரி. இதெல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து ஏன் கொண்டு வரீங்க? இது ஒரு பிசினஸ் மாதிரி தொடங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. எப்படி சக்சஸா இருக்கா? சக்சஸா தான் இருக்குது இப்போது நிலைமைக்கு. வருங்காலத்துல பாப்போம்ண்ணே எப்படி போகுது. இன்னும் பெரிய லெவல்ல பண்றாப்ல இருக்கு. நம்ம கோட் ஃபார்ம் வந்து விஎஸ் கோட் ஃபார்ம். எங்க இருக்கு சொல்லுங்க லொகேஷன்? கோவில்பட்டி. கோயில்பட்டியில விஎஸ் கோட் ஃபார்ம். சந்தைக்கு வந்ததுலயே நல்ல டாப்பான கடா ஒண்ணு பிடிச்சிருக்காங்க பாருங்க. எக்கு போட்டுச்சுன்னா அண்ணன் உயரத்துக்கு மேல போயிடும் உங்களுக்கு. சரியான உயரமா இருக்கு. இது 2 தான் பிடிச்சிருக்கீங்களா? வேற எதுவும் பிடிச்சிருக்கீங்களா? 2 தான். அந்த பெரிய கடை என்ன சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? 35 ரூபா சொன்னாங்க. சரி, சொன்னது 35. 31 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. நல்லா உயராங்க பாருங்க. சைஸ பாருங்க. பல்லு எல்லாம் எப்படின்னு இருக்கு? பல்லு சேர்ந்துட்டு இட மதிப்புலாம் என்ன இருக்கும்? 40 கிலோ. 40 கிலோ கறி மட்டுமே 40 கிலோ இருக்கும். மொத்த வெயிட்டுக்கு 40 வரும். மொத்த வெயிட் 40 கிலோ. கறி அப்போ 35 கிலோ. கறி 35 கிலோ வரும். சரி. விலை எப்படி இருக்குண்ணா இன்னைக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல, ரேட்டு பரவாயில்ல. அந்த குட்டி அது 13 ரூபா. அது 13 ரூபா. ரைட். தூத்துக்குடி போகுது. எதுல இருந்து வரீங்க? சென்னைண்ணா. சென்னையில இருந்து வரீங்க. ஏன் சென்னையில இருந்து இங்க வந்து குட்டி வாங்குறதுக்கான ரீசன்? வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஒரு இங்க இருந்து வாங்கிட்டு போய் அங்க மத்த இடத்துல சேல் பண்ணலாம். இங்க இருந்து வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் அங்க இருந்து ரிட்டர்ன் நீங்க வரேன் சேல்ஸ் பண்றது. அங்க இருந்து மறுபடியும் அங்க இருந்து இங்க கொண்டு வருவீங்களா? ஆமா, அது அண்ணன் தான் பண்ணி கொடுத்தாரு. அப்படியா? சரி, ரைட். நம்ம வியாபாரிகள் தான் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் வாங்க வந்தீங்க? எவ்வளவு வாங்கிருக்கீங்க? எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ஒன்றும் சேல்ஸ் பண்ணல. எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? மொத்தம் 30 குட்டி தான். 30 குட்டி தானா? ஆமா. இந்த 30 குட்டி பெரிய குட்டி அங்க இருக்கு. அங்க இதெல்லாம் ஜோடி என்ன விலை சொல்றீங்க? ஜோடி 23 ரூபா. இன்னும் விலை கேட்டு அனுசரிச்சு வந்தா கையில கொடுக்கலாம். பக்கத்துல வந்தா. சிவகங்கை மாவட்டம் நாட்டு மாவட்டனே. சரி, எத்தனை பேர் வந்தீங்க? 5 பேர். எல்லாத்துக்கும் குட்டி வாங்குறதுக்கு தான். பக்கத்துல எல்லாத்துக்கும் குட்டி வாங்குறதுக்கு தான். ஆமாண்ணே. ரைட். எத்தனை குட்டி பிளான் போட்டு வந்தீங்க இன்னைக்கு? நாங்க ஒரு 6 குட்டி பிளாட் மட்டும் வந்தோம். சரி, ஆனா ஒண்ணுதான் கையில இருக்கு. மத்த எல்லாம் வண்டி நடக்குது. வண்டியில ஏத்தி ஆயிடுச்சு. சரி, எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? எப்படி முடிஞ்சது குட்டிகள் விலைகள்லாம்? நாங்க ரேட்டு கம்மியா இருக்கும் போது வந்தா தீபாவளி சந்தைனால கொஞ்சம் கூட இருக்கு. நீங்க இந்த குட்டியை பத்தி சொல்லுங்க. இந்த குட்டி 6 ரூபா சொன்னாங்க. சரி. 5 600 வாங்கிட்டு. 5 600. 6 ரூபா சொன்னதை 400 ரூபா குறைச்சு 5 600. குறைக்க மாட்டாங்க. பேரம் பேச முடியல. சரி, தேவை இருக்கு. இது எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? என்ன வளர்ப்பு? சும்மா கை வளர்ப்பு. கறி வளர்ப்புக்கு முட்டுக்கு. எல்லாரும் பொட்டுக்குட்டி. ஆமா, அண்ணன் தான் கொடுத்துருக்காப்ல. ஊர்ல இருந்து வாரீங்க? பார்த்தனூர் பக்கம். எவ்வளவு ஆடுகள் கொண்டு வந்தீங்க? ஆடு வந்து ஒரு 17 ஆடு கொண்டு வந்தாங்க. 17 உருப்படி எல்லாமே ஆடு தானா? ஆடு தான்.
எல்லாமே ஆடு. ஆமா அண்ணாச்சி. அந்த வெள்ளை 2 எல்லாம் தலைச்சேரி 245 சொன்னா அண்ணாச்சி. தலைச்சேரி பிரீடு 30 ஆமா அண்ணாச்சி. 36 கேக்குறாங்க அண்ணாச்சி. 36 வரைக்கும் 8 கொடுக்கலாங்க. ஒரு 2000 ரூபா குட்டிக்கு 1000 ரூபா. ஆமா அவ்வளவுதான். முன்ன பின்ன இருக்கு அண்ணாச்சி. சரி சரி சரி. எல்லாமே ஆடு தான் கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாம் அண்ணாச்சி. இன்னைக்கு விற்பனை எப்படி இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு? விற்பனை வந்து சுமாரா தான் அண்ணாச்சி இருக்கு. சுமாரா இருக்கு. ஆமா தீபாவளி வந்து அப்படி ஒண்ணும் விறுவிறுப்பா தெரியல. எல்லாரும் வந்து விலை கேட்கல. விலை கேட்கல. கேட்டாலும் முடிய மாட்டேங்குது. ஆமா முடியல. முன்ன பின்ன இருக்கு அண்ணாச்சி. சரி சரி. ஆவரேஜ் இந்த கிடாலாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா அந்த கிடா நம்ம தான் அண்ணாச்சி. அது எவ்வளவு சொல்ல பக்கத்துலங்க? அது கிடா வந்து 26 ரூபா சொன்னா அண்ணாச்சி. சொல்றது 26. ஆமா பல்லு 6 பல்லு ஆயிடுச்சு அண்ணா. 6 பல்லு 26. ஆட்டுக்கு இனிமே யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமா ஆட்டு கிடாய்க்கு ஆகும் அண்ணாச்சி. ஆகும். 26 ரூபா சொல்றீங்க. கேள்வி 22 கேக்குறாங்க அண்ணாச்சி. சரி 24 கொடுத்துடலாம் அண்ணாச்சி. அது ஒரு 2000 தான் 2000 முன்ன பின்ன தான் அண்ணாச்சி. சரி சரி. அப்ப போயிரும் பக்கத்துல வந்துட்டு வேலை. பக்கத்துல வந்துருச்சு அண்ணாச்சி. ஓகேண்ணா ஓகே. சரிங்க அண்ணாச்சி. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. நன்றி. மதுரை கொடிக்கலாம், ஆனமலை கொடிக்கலாம். சரி. எப்படி எவ்வளவு குட்டிகள் வாங்க வந்தீங்க? எப்படி அமைஞ்சு? 20 ரூபா 25 ரூபாய்னாலும் வாங்குவோம் ஆடு. சோடி எத்தனை எண்ணிக்கை வாங்க வந்த எண்ணிக்கை? ஒரு 50 ஆடு ஆண்டாலும் வாங்குவான். சரி கடைக்கு தான் வியாபாரத்துக்கு அங்கிட்டு வியாபாரத்துக்கு. சரி இன்னைக்கு சந்தை நிலவரத்து சொல்லுங்க. பின்னாடி ஆட்டோ அந்த நிலவரம் ஆடு சரியான இறக்கம் இல்லையா? இறக்கம் இருக்கு. தெளிவா எனக்கான ஆடு இறங்கல. கணத்தாடு இறங்கல. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. எதிர்பார்க்குற அளவுக்கு. விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு தீபாவளிக்கு? சுருக்குண்டு தான் இருக்கு விலைவாசி. நம்ம கணத்தாடு வந்தா எப்படி 22 ரூபா 23 ரூபாய்னாலும் வாங்குவேன். வாங்குவீங்க? 25 ரூபாய்க்கு கூட வாங்குவேன். சரி சரி சரி. தீபாவளிக்கு ஆடுகள் வரத்து நல்லா இருக்கா? வரத்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கணத்தாடு எல்லாமே சேல்ஸ் ஆகி வெளியே வந்துட்டு அவர் அண்ணாச்சி தான் வித்திருக்காரு. ஒரு ஜோடி வந்து 14,800 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்குங்க. முடிஞ்சு ஏத்தியாச்சு. வாங்கி வளர்த்து இது பண்றாங்க. சேல் பண்ணிட்டாச்சு. நேரடி சேல் 14,800 ஒரு குட்டி. ஜோடி 14,800க்கு முடிஞ்சாச்சு. மகேசனே உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. குட்டி விற்கிறையா? எவ்வளவு குட்டி இன்னைக்கு கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு 15 கொண்டு வந்தேன். சரி 8 9 கிடக்கு. 8 கிடக்கு. 4 5 கிடக்கு. அந்த 3 நம்ம தானே. 5 3 8 கிடக்கு. எப்படி மாதிரி அப்ப கொண்டு வந்து 15 7 தான் வித்துருக்கு. 15 கொண்டு வந்து 7 தான் வித்துருக்கு. ஆமா. சரி. எல்லாமே பொட்டையா கிடாவா? கிடாய் எல்லாமே கிடாய் தான். இதெல்லாம் நல்லா இருக்க. ஒரிஜினல் பீஸா இருக்க. எல்லாம் நல்லா தான் இருக்கு. வாங்குறதும் குறைச்சி கேக்க. விலை என்ன சொன்னீங்க? இதெல்லாம் ஜோடி 19 ரூபா தானே. ஜோடி 19 இருக்கும் அண்ணனே. சரி 19ன்னா என்ன விலை வந்தா கொடுக்கலாம்னு இருக்கு? 8000 ரூபாய் கரைச்சு கேட்காங்க. 17 ரூபாய்க்கு. 17 ரூபாய்க்கு கேக்குறாங்க. கொடுத்துட்டீங்களா? கொடுக்குறாப்புல இருக்கா? கொடுக்கல. அப்ப 17 கேட்டு கொடுக்கலன்னா கொடுக்கல. இப்ப கொடுக்குறவங்க வழி இல்லை. கச்சேரி தலவாய்புரம் பக்கத்துல வைங்க மைக்க. ஓட்டப்படாரம் பக்கத்துல. ஓட்டப்படாரம் பக்கத்துல. எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? இது உங்க குட்டி தானா? வாங்கிருக்கீங்களா? ஏன் குட்டி தான். வீட்டுல உள்ளது. இது என்ன சொன்னீங்க? நான் வந்து 17 ரூபா சொன்னேன். சரி கேள்வி 14 கேட்காங்க. வீட்டுக்கு கொண்டு போறேன். 3000 ரூபாய் குறைச்சு கேட்காங்க. ஆமா வீட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கேட்டா கொடுத்துருப்பீங்களா? ஆமா. பல்லு எத்தனை? பல்லு போடல. பல்லே போடல. எல்லாம் கரும்புட்டுல நல்ல அருமையா இருக்கு. வீட்டு வளர்ப்பு. கொம்பு ஒரு நேரம் தான் உருவி இருக்காங்க. ஆமா சூப்பரா இருக்கு. 15 கேட்டா கையில கொடுத்துருக்கலாம். ஆமா கொடுக்காம போதும். ரைட். எந்த ஊர்ல இருந்து வாரீங்க? மேலப்பாளையத்துல ஆட்டி சந்தை இருக்க? இருக்கு. தீபாவளி தான் பண்ணிக்கலாம். சரி மழையா இருக்கு. அதனால வந்து குட்டி வரது கொஞ்சம் கம்மியா வந்திருக்காமா. வியாபாரிலாம் வெளியே வாங்கி போட்டாங்க. வெளியே ஆட்டு கடையில வாங்கி போட்டாங்க. சரி இங்க எவ்வளவு வாங்க வந்தீங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? நான் வந்து ஒரு மொத்தக்கறி ஆர்டருக்கு வந்தேன். சரி தீபாவளி இருக்கு. கடா கொஞ்சம் வரல எனக்கு குட்டி. வாங்கியாச்சா? கொஞ்சம் 10 20 குட்டி வாங்கிருக்கு. 20 வாங்கி. நாளைக்கு எட்டி அப்படி சந்திப்போம். நாளைக்கு சந்தை இருக்கு. விலைவாசி எல்லாம் இப்படி பரவாயில்லையா? விலைவாசி கூட தான் இருக்கு. கூட தீபாவளி டைம்னால கூட இருக்கு. நல்ல வளர்ப்பு குட்டிகள்ங்க. எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி இருக்கு. பொட்டுக்குட்டியில செம்பொட்டு இருக்கு, வெள்ளை பொட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமே பொட்டையா கிடாவா? என்ன கிடா குட்டினே? எல்லாமே கிடா குட்டி தான். காலையில நிறைய வச்சிருந்தீங்களா? ஆமா போட்டாச்சு. 4 குட்டி கொடுத்தாச்சு. ஃபுல்லா அந்த மாதிரி பொடி குட்டிகள் தான் கொண்டு வருவீங்க. காலையில எப்ப பார்க்கலாம் உங்களை சந்தையில? காலையில 7 மணிக்கு வந்துருவேன். 7 மணிக்கு உள்ள வந்துருவேன். வெள்ளிக்கிழமை சந்தை, சனிக்கிழமை வருவோம். சனிக்கிழமை வருவோம். 2 சந்தையிலையும் பார்க்கலாம். வளர்ப்பு குட்டிகள், பாலுகுடி குட்டிகள் இதான் வச்சிருப்பாங்க. பிடிச்சிக்கலாம். இந்த குட்டிகள்லாம் வாங்கி வளர்க்கணும்னா எவ்வளவு ஆகும்? ஏன்னா இது வந்து சொல்ற விலை என்ன? என்ன சொல்ற விலை 10 ரூபா சொல்லுதோம்னே. ஜோடி 10 சொல்லுதோம். ஆனா அது இறுதி விலை கிடையாது. 8 ரூபானாலும் கையில கொடுத்துருவோம். 8 ரூபானாலும் கையில கொடுத்துடலாம். இறுதி விலை கிடையாதுங்க. நீங்க பேரம் பேசுறதுதான் இருக்கு சந்தையில. சரி இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் எப்படி? இன்னைக்கு வளர்ப்பு குட்டி விற்கல. கறி குட்டிகள் கறி கடைக்கு தான். ஆமா தைப்பொங்க இது தீபாவளி வியாபாரங்கிறதுனால
வளர்க்குறவங்க வந்தாங்கன்னு இன்னைக்கு வாங்கலாம். தூத்துக்குடியில இருந்து. இது என்ன வீட்டு வளர்ப்புல உள்ளதா? ஆமா, வீட்டுல உள்ளது. இதெல்லாம் எப்போ வாங்கினது? எவ்வளவு நாளா வளர்ப்பு? இது ஒரு 1.5 வருஷம் வளர்க்குது. 1.5 வருஷம் வளர்த்துருக்கீங்க. பல்லு 4 பல்லு. 4 பல்லு 1.5 வருஷம் வளர்ப்பு. இங்க வாங்கினது தானே அந்த சந்தையில? ஆமா. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? 25. 25,000 சொல்ற விலை. பல்லு 4 பல்லு 25,000. சரி, என்ன விலைக்கு கேக்குறாங்க? கேட்கல. என்ன விலை வந்தா விடலாம்? 22 வந்தா கொடுக்குறோம். ஒரு 3 ரூபா குறைச்சி 22 வந்தாலும் விட்டுறலாம். நல்லா இருக்கு, நல்ல வளர்ப்பு. வீட்டில் உள்ளது, வியாபாரி கிடையாது. சந்தைக்கு வந்த எட்டயாபுரம் பொட்டுக்குட்டிகள் எல்லாமே சேல்ஸு நடந்துகிட்டு இருக்கு. சேல்ஸு விலை கேட்காங்க, வாங்குறாங்க, விலை குறைக்கிறாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது வந்து இளம் குட்டிகள். சேல்ஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், தூக்கிட்டு போறாங்க. வடமலாபுரம் எவ்வளவு குட்டிகள் வாங்கியிருக்கீங்க? வித்திருக்கு. நீங்க கொண்டு வந்து வித்தீங்க. வித்திருக்கு 3 குட்டி. சரி, என்ன விலை சொல்லி எவ்வளவு கொடுத்தீங்க? 28 சொன்னேன். சரி, 28 சொல்லி 24. 3 24. ஒரு குட்டி 8 ரூபா கணக்கு உள்ளது. இந்த குட்டி தான். எல்லாமே கிடா தானா? 3 கிடா குட்டி. 20